வணக்கம் மக்களே! மாணவர்களுக்கும், ஆசான்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த பதிவை நான் தொடங்குகிறேன். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிறைய சலுகைகள்லாம் வந்து தமிழ்நாடு கலை பண்பாட்டுத் துறையில தராங்க. லிஸ்ட் அவுட் பண்றேன். என்னென்ன சலுகைகள்லாம் வந்து தராங்க அப்படின்றத. அந்த நலவாரியம் திட்டங்கள் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, கல்வி உதவித்தொகை தராங்க. அதுக்கப்புறம் திருமண உதவித்தொகை தராங்க. அப்புறம் குழந்தை பிரசவ உதவித்தொகை தராங்க. அப்புறம் கரு சிதைப்பு, குடும்ப கட்டுப்பாடு இதுக்கெல்லாம் உதவித்தொகை தராங்க. அதுக்கப்புறம் இயற்கை மரணம் இல்லைன்னா விபத்து மரணம், அப்புறம் இறுதி சடங்குக்கான உதவித்தொகை இது எல்லாமே தராங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வயசான ஆசான்கள்லாம் இருப்பாங்களே அவங்களுக்காக கண்ணாடி வாங்குவதற்கான உதவித்தொகையும் தராங்க. இதை பற்றின டீட்டெயில்ஸை வந்து நான் உங்களுக்கு அப்படியே டிஸ்பிளே பண்ணுறேன். நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேவைப்பட்டால் வெப்சைட்டில் போய் நீங்கள் இதை எல்லாத்தையுமே பார்த்துக்கலாம். இதெல்லாம் எப்படி அப்ளை பண்ணணுன்ற டீட்டெயில்ஸு வெப்சைட்லேயே கொடுத்துருக்குறாங்க. அதையுமே நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். லாஸ்ட் வீடியோவில் நான் ஜோனோட டீட்டெயில்ஸ்லாம் நான் போட்டிருப்பேன். அந்த ஜோனுக்கு போய் நீங்கள் ரீச் பண்ணி இதை எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணுன்றதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஆல். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.